நெல்லை ராணியண்ணா கல்லூரியில் டெங்கு விழிப்புணர்வு முகாம் நடந்தது. நெல்லை ராணியண்ணா அரசு பெண்கள் கல்லூரியில் NSS சார்பில் டெங்கு விழிப்புணர்வு முகாம் நடந்தது. NSS அலுவலர் வேலம்மாள் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் விஜயாம்பிகா தலைமை வகித்தார். மாநகராட்சி கமிஷனர் லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். டாக்டர்கள் பாலகணேஷ், முனீஸ்வரி டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுக்கும் விதம் குறித்து பேசினர். சுகாதார அலுவலர்கள் அரசகுமார், ஷாகுல் ஹமீத் சுகாதாரத்தை பாதுகாப்பது குறித்து பேசினர். பேராசிரியைகள், மாணவிகள் கலந்து கொண்டனர். NSS அலுவலர் கற்பகவள்ளி நன்றியுரை ஆற்றினார். ஏற்பாடுகளை பேராசிரியை விஜிலா கார்மல் செய்திருந்தார். உள்ளத்தில் தூய்மையோடு வாழ்ந்தவர் நம். எனவே அவரை கூறுகின்ற போது உள்ளத்தில் புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறத்தையும் அகத்தையும் தூய்மையாக பாதையை நோக்கி செல்லும் என்பது மகானுடைய கருத்து. இந்த தேசம் இன்றைக்கு சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும், தூய்மை இந்தியாவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு தாரக மந்திரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உன்னத நோக்கத்தை இன்றைக்கு ராணி இந்தியா என்ற கொள்கையை சமூகத்திற்கு முன்னெடுத்து செல்வர் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பதோடு ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி ஒவ்வொரு நிகழ்வும் வழியாக செயல்பட்டு வருகிறது. பணித்திட்டத்தின் கொள்கை ஹெல்தி யூத் ஹெல்தி நேஷன் என்பதுதான் நம்முடைய நாட்டல பணித்திட்டத்தினுடைய கருத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.